அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய முன்னோர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே அவர்களுக்கும் குர்ஆனிற்கும் எவ்வளவு தொடர்பு இருந்தது என்று நாம் பார்த்தால், நம்முடைய முன்னோர்களான இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே 60 முறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே 30 முறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இந்த குர்ஆனை ஓதுகின்ற மகத்துவத்தை தெரிந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? மன் கர்அ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய கிதாபிலிருந்து ஒரு ஹர்ஃப் ஓதுகின்றாரோ ஃபலஹு பிஹி ஹஸனா, அது அவருக்கு ஒரு நன்மையை தருகிறது. வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, அந்த ஒரு நன்மை அவருக்கு 10 மடங்காக அதிகரிக்கிறது. ரசூலுல்லாஹ் கூறினார்கள், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், நான் கூறவில்லை அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் என்று, வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப் ஆகும், லாம் என்பது ஒரு ஹர்ஃப் ஆகும், மீம் என்பது ஒரு ஹர்ஃப் ஆகும். இது மூன்றுமே ஒவ்வொரு நன்மையை தருகிறது, அது ஒவ்வொரு நன்மையுமே 10 மடங்காக அதிகரிக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் இவ்வளவு சிறப்பிற்குரிய நன்மையை தரக்கூடிய இந்த குர்ஆனை நாம் அதிகமாக ஓதுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்குண்டான தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.